ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம். ஆமாம், காலையில் பெயிண்டில் அடித்தாச்சு. சாயந்தரம் டிஃபன் கடப்பா, கும்பகோணம் கடப்பா. ஆமாம், என்னென்ன ஐட்டம் பார்த்துருங்க. இதெல்லாம் தாளிப்புக்கு உண்டானது. பெருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. அவ்வளோதான், சிம்பிளாக கிராண்டாக. ஆமாம், பாருங்க, முதல்ல போட்டாச்சு பெருஞ்சீரகம். ஆமாம், அதுக்கப்புறம் நெருக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, பாருங்கள், எல்லாம் தாளிப்பு போட்டாச்சு. கடுகுலாம் போடக்கூடாது, அதுதான் தாளிப்பு. பாருங்கள், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தக்காளி போகணும், இல்லைன்னா மஞ்சப்பொடி வாசனை வந்துடும். ஆமாம், பாருங்கள், கடப்பா, கும்பகோணம் கடப்பா. சிம்பிளாக பண்ணலாம், கிராண்டாக பண்ணலாம். 4 நாள் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பூரி, இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பூரி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பாருங்கள், சிம்பிளாக பண்ணுறேன், ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. ஆமாம், நல்லா கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அரவை அரைச்சிப்போம். இந்த அரவைக்கு என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்தோன்னா, கிராம்பு, ஆமாம், லவங்கம், அந்த இலை, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, மிளகு, ஏலக்காய், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். பூண்டு எல்லாம் போடணும் அரவைக்கு. இதை போட்டு அரைச்சி தலையில் கொட்டி பயத்த பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை பாருங்கள், பாசி பருப்பு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஆமாம், இதோ கொதிக்க ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பண்ணலாம். 4 நாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுவிட்டு ஜெரிமானம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜெரிமானம் ஆகும். ஆமாம், இதில் எல்லா மூலிகையும் கலந்துருக்கிறதுனால மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், காலையில் வயிறு சுத்தமாகிடும். ஆமாம், பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், கும்பகோணம் கடப்பால்ல. பாருங்கள், வேக வச்ச உருளைக்கிழங்கு கொட்டிடுறோம். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு. ஆமாம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உப்பு. ஆமாம், பாருங்கள், பயத்தணுப்பு கொட்டினதுக்கப்புறம் கலரே மாறி போச்சு பாருங்கள். ஆமாம், இப்போ நம்ம அரவை அரைச்சி வச்சதை அப்படியே கலக்க போகிறோம். இப்போ தான் கடப்பாவாக மாறப்போகுது. அங்கே பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சது. 2 கொதி தான். தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஆமாம், கும்பகோணம் கடப்பா. பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் வேணால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் கடல மாவு கலக்கி விட்டுக்கலாம். ஆமாம், பாருங்கள், 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். பூரிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். ஆமாம், வயிறு ஜீரண கோளாறு நல்லா சரி பண்ணணும். ஆமாம், கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஹோட்டலில். ஆமாம், நன்றி, வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை வணக்கம். இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா. ஆமாம், அது மட்டும் இல்லை, மல்லிகைப்பூ இட்லி. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இட்லிக்கும் இந்த கடப்பாக்கும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், சாப்பிடுங்க, யூடியூப்பை பாருங்கள், பார்த்து நீங்கள் சமைக்க கற்றுங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டர் தான். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நன்றி, வணக்கம். மாலை வணக்கம், ஞாயிற்றுக்கிழமை வணக்கம். இப்போ இருக்கிறது காசி சமையல், இரும்புலியூர், ராமன் ஆட்டோ கேரேஜ், சென்னை தாம்பரம், இரும்புலியூர். நன்றி. கும்பகோணம் கடப்பா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல். ஆமாம், 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நன்றி. இதுதான் செய்முறை, பார்த்துங்க. சந்தேகம் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள், கரெக்டான ஆன்சர் பண்ணுறேன். நன்றி. ஃபோன் நம்பர் வேணுமா? 7338839111. நன்றி.